வடக்கு ஆளுநரின் கருத்து எமக்கு முக்கியமல்ல, தொழிலாளிகளின் கருத்துக்களே முக்கியமானது. பயணிகள் குழப்பமடைய தேவையில்லை. இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் வழமை போல் இடம்பெறும். இலங்கை போக்குவரத்து சபையின் வட பிராந்திய முகாமையாளர் கந்தசுவாமி கேதீசன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 1 இருந்து இணைந்த நேர அட்டவணையின் கீழ் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்துகளின் சேவைகளும் ஆரம்பமாகும் என ஆளுநர் அறிவித்தார். இதற்கு பதில் வழங்கும் போது நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. குறித்த ஊடக சந்திப்பில் பேருந்து தொழிற்சங்கங்கள், இலங்கை போக்குவரத்து சபை வளாகத்தில் அமைந்துள்ள கடைகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். கந்தசாமி கேதீசன், பிரதான பிராந்திய முகாமையாளர், இலங்கை போக்குவரத்து சபை வடக்கு. கடந்த 17/1/2025 ஆளுநரால் கௌரவ ஆளுநர் அவர்களால் எமக்கு கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம். அந்த கூட்டத்திலே எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களின் கடிதத்துக்கு அமைய தூர சேவை பேருந்துகள் புதிதாக அமைக்கப்பட்ட யாழ் பேருந்து நிலையத்துக்கு செயலாற்றும்படி எம்மிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நாங்கள் எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவரின் அறிவுறுத்தலின்படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினாங்கள். அத்தோடு எல்லா மாவட்டங்களுக்குமான தலைவர் அவர்களின் கடிதத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் எமது பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி புதிய கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு சென்று செயலாற்றும்படி தான் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதம் ஆளுநர் அவர்களிடம் இருக்கிறது. இன்றைக்கும் நான் தலைவருடன் கதைச்சதுக்கு அவர் எனக்கு தெரியப்படுத்தின விடயம் அதுதான். ஆகவே நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் என்று நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை. இது நான் கடந்த 10 வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கிற கதை தான். எங்களுக்கு எங்கட பேருந்து நிலையம் போதுமானது. எங்கட பேருந்து நிலையத்தால் யாருக்குமே இடைஞ்சல் கூடி இல்லை. அதாவது எங்கட பேருந்துகள் ரோட்டு வழியை நின்று செயலாற்றுறதில்லை. எமது பஸ் நிலையத்திலே எமது கட்டுப்பாட்டுகளிலேயே நின்று தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். 2000ஆம் ஆண்டு எமது பேருந்து நிலையத்துக்கு, அதாவது வடக்கின் வசந்தத்தில் புதிதாகவும் 2 பேருந்து நிலையம் பெரிதாக 2 அமைக்கப்பட்டிருக்கின்றது. 10 மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுக்கு கூடுதலான வசதிகள் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இந்த பில்டிங்க்கும் மேலே உள்ள பில்டிங்குக்கும் இப்பொழுது எமது தலைமை காரியாலயத்தின் பொறியியல் பகுதியினரால் வேலை நடக்கப் போகிறது. அப்படி இருக்கு. அதாவது இந்த பில்டிங் ஒரு 3 மாடி திட்டத்திலான ஒரு பில்டிங். அதாவது நிதி பற்றாக்குறையில் தான் இதில் ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் எமக்கு வேறு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை என்று நாங்கள் கேட்கல. ஏனென்று சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரித்தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதில் எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவோ போராடி கடைசியாக ஒரு பகுதியை யாவது எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று கூடி கேட்டு அவர்கள கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. அப்படியான நேரத்தில் அவர்கள் இந்த புதிய பஸ் நிலையத்துக்கு தனியாருடன் இணைந்து சேவையாற்றுறதுக்கு அவர்கள்கிட்ட கணக்க பிரச்சனைகள் அவர்களிடம் இருக்கின்றது. இந்த பிரச்சனையை கௌரவ ஆளுநர் அவர்கள் இவர்களை கூப்பிட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கேட்குற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் அவர்கள் அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக தாங்கள் அந்த தூர சேவை பேருந்து நிலையத்துக்கு சென்று ஓடுவது சம்பந்தமாக அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்வார்கள். மற்றும்படி நாங்கள் எமது தொழிலாளர்கள கோரிக்கைக்கு அமையத்தான் நாங்கள் செயல்படுவோம். அதாவது அவர்களுக்குத்தான் இந்த நடைமுறை பிரச்சனைகள் அவர்களுக்குத்தான் தெரியும். ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்கள கூட்டத்தில் எங்களால் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை தவிர்த்து நீண்ட கால திட்டமாக அந்த புகையிரத நிலையத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தார சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும்.
நீண்ட காலமாக கதைச்சு கொண்டிருக்கணும். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டை தங்களோட வேறு தேவைக்கு எடுக்க போயினோம் அந்த மாதிரியும் முதலும் ஒருக்கா அப்படி ஒரு இதொன்று நடந்தது. அது பேருந்து அந்த திட்டம் கைவிடப்பட்டுடுது. அதாவது இதை நவீன முறையில் கட்டி மேலால் போய் ஆஸ்பத்திரியில் இறங்கவும் கீழே பஸ் போல்ட்டு மேலே கடை காம்ப்ளெக்ஸும் கட்டுற மாதிரி புதிய நவீன முறையில் அமைக்கிறன்ற ஒரு திட்டம் ஒன்று அந்த திட்டம் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டமும் நாங்கள் கேட்க இல்லை. அப்படி எங்களுக்கு அதாவது பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையம் கட்டி தந்தாலும் எங்களுக்கு தனியாகவும் தனியாருக்கு தனியாகவும் பக்கத்தில் அதாவது இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் எமது இங்கேயும் அதாவது கொழும்பில் மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து தனியாகவும் தனியாருண்ட பேருந்து நிலையம் தனியாருக்கு பெரும்பாகவும் செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. தனியாரில் பிரயாணம் செய்கிறார்கள், தனியாரில் பிரயாணம் செய்யணும். இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரயாணம் செய்கிறார்கள், இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரயாணம். அது மாதிரி இங்கேயும் வடக்கிலையும் எங்கட இது தனியான சிடிவின்ற பஸ் ஸ்டாண்ட். இப்போ அவர்களுக்கு தனியாருக்கு காணியும் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்ட முடியாமல் எங்களை அவைக்கு கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எங்களை சொல்லி திணிக்கிறதும் எந்த விதத்திலேயும் நியாயம் இல்லை. இப்போ இது சம்பந்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சம்பந்தமாக பப்ளிக்கோ யாரோ இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற ஆளுநர் கம்ப்ளைண்ட் பண்ணினா அதை பற்றி அவை பேருந்து பார்த்து கொள்ளட்டும். மற்றும்படி நாங்கள் கதைச்ச விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் கதைச்ச விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் ஏனைய விட அஜெண்டாவில் உள்ள முக்கியமான விடயங்கள் உங்களோட பத்திரிகையில் போடப்படாமல் அதாவது நீண்ட ஆண்டு திட்டம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட விஷயம் பத்திரிகையில் போடப்பட்ட விஷயம் என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது தொழிலாளர் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் அந்த கலந்து கொண்ட ஆளுநர் கூட்டத்தில் இதுக்கு எந்த சம்மதமும் தெரிவிக்கிறீங்க? எதுக்கு? அதான் என்னென்று சொல்லிச்சுன்னா நாங்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் இலங்கை போக்குவரத்து தலைவருடைய கடிதத்தின்படி நாங்கள் அவற்ற கடிதத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற விஷயத்தை நானும் சாலை முகாமையாளர் இவரும் தெரியப்படுத்தினாங்கள். எங்களோட செயலாற்று முகாமையாளர் அவர் வந்துடுவார். அவர் கம்பைன்ட் ஐண்டேவில் எங்களுக்கு இணைந்த நேர அட்டவணை என்று சொல்லி ஆரம்பத்தில் மாகாண சபை அமைச்சர் டெனிஸ் பெரனால் தயாரிக்கப்பட்டு சைன் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது. பேருந்து திருப்பியும் அதில் பிழை என்று சொல்லி கடந்த ஆட்சியிலேயும் நாங்களும் கொஞ்சம் பேர் பஸ் ஸ்டாண்ட் ஓய்சியாக இருந்தவரும் போய் அங்கே தயாரித்த இணைந்த நேர அட்டவணை அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அப்போ அவை அந்த அந்த தலைவர் அவர்களால் சொல்லப்பட்ட இணைந்த நேர அட்டவணையை முதல் செய்து போட்டு இணைந்த நேர அட்டவணை செய்தால் இப்போ இணைந்த நேர அட்டவணை செய்தாலும் நாங்கள் எங்களிடத்திலிருந்தும் அவையின் இடத்திலிருந்தும் ஓடிக்கொள்ளேக்கில்லை. எங்களுக்கு கடந்த அமைச்சருடைய செயலாளர் வந்திருந்தவர், கடந்த ஆளுநர் இருக்கைக்கு அங்கே கூட்டம் நடந்து அவர் இந்த பஸ் நிலையத்தை பார்வையிட்டு எங்களுடன் பார்வையிட்டு பேருந்தால் நடந்து போய் நாங்களும் அவரும் தனியார் அந்த பேருந்து நிலையத்தையும் பார்வையிட்டு அவர் எங்களுக்கு சொன்னது இணைந்த டைம் டேபிளை போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து டைமுக்கு ஆரம்பித்து போய் ஒரு கொமன் பிளேஸிலிருந்து உங்களோட கொம்பைன் டைம் டேபிளுக்கு நீங்களும் தனியாரும் அந்த கொமன் பிளேஸுக்கு வெளிக்கிடணும். அவையின் ஸ்டாண்டில் இருந்து அப்படி இப்போ அவர் சொல்லி போட்டு கடந்த கால அமைச்சர் செக்ரட்டரி நாங்களும் இப்போ அது வரையும் அவற்றை சொல்லின்படி தான் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இணைந்த டைம் டேபிளுக்கு ஒழுங்கு பண்ணி நடந்து கொண்டிருக்கல ஆட்சி மாற்றம் வந்தபடியால் அது அப்படியே தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. எங்களுடைய ஆக்களும் போய் எவருடைய இப்போது சாலை முகாமையாளரும் போய் அந்தந்த ரூட்டுக்கானது தயாரிக்கப்பட்டு இருக்கு. வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அந்த இணைந்த டைம் டேபிள் தயாரிக்கலை. வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு டைம் டேபிள் தயாரிக்க பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கட மாவட்டத்திலேருந்து ஒரே ஒரு பாதை தான் மிச்ச 22 மாவட்டத்துக்கோ 21 மாவட்டத்துக்கு போகிறதுக்கான
ஒரே பாதை. அப்போ அப்படியான நேரத்தில் அந்த பாதையில் இணைந்த ஷெட்யூல் தயாரித்து எங்களோட தலைமை காரியாலய செயலாற்று முகாமையாளர்கிட்ட ஒப்புதலோடு தான் அதை நாங்கள் செயலாற்ற முடியும். அதாவது இந்த கொம்பைன் டைம் டேபிள். ஏனென்றால் எங்களோட 12 ரீஜன் இருக்குது எங்களோட போக்குவரத்து சபையில். அப்போ அதில் மிச்ச ரீஜன் பஸ்ஸுகளை கண்ட்ரோல் பண்ணுற இது எங்களிடம் இல்லை. அது தலைமை காரியாலய பிராந்திய செயலாற்று முகாம், அதாவது உதவி முகாமையாளர் டிஜிஎம் ஆப்ரேஷன் அவர்களிடம்தான் அந்த முடிவிருக்கிறது. ஆகவே அதன்படி நாங்கள் செயலாற்றவும் எங்களோட தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு, தொழிலாளர்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் நாங்கள் செயலாற்ற தயாரில்லை. பயணிகள் அந்த குறித்த தினத்தில் எவ்வாறு செயற்பட வரும், இந்த இடத்துல பயணம் எங்களுக்கு அது சம்பந்தமாக கூட்டத்தில் வச்சு நாங்கள் சொன்னது சேர்மன் தலைவர் அவர்களோட கருத்து. அவர்கள் இணைந்த டைம் டேபிள் போட்டு செய்ய சொல்ல அவர்கள் 1ஆம் தேதி முதல் அங்கே போய் நாங்கள் ஓடுவோம் என்னென்று, அதாவது டைம் ஷெட்யூல் இல்லாமல் ஓடியில்லுமா என்னென்னு சொன்னால் அதில் ஓடுவோம்னு சொல்லி கேட்டு தாங்களாயே முடிவெடுத்து கொண்டுச்சினோம் 1ஆம் தேதி ஓடுவோம்னு. நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் இன்னுமே நாங்கள் கேட்ட கோரிக்கை இணைந்த டைம் டேபிள் எங்களுக்கு வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்களோட ஓடுவதாக இருந்தால் கூடி எங்களோட சாரதி பஸ்ஸை கொண்டு போய் வச்சு கொண்டிருக்கல சொல்லுவினம் இது இவற்ற டைம் இது இல்லை என்றால் யார் டைம் காட்டுறது. கொம்பைன் டைம் டேபிளை முதல் போட்டு அதான் எங்களோட தலைவர் கேட்டிருக்கிறேன். எங்களோட தலைவற்ற கோரிக்கையை சரியாக இருக்குமா இருந்தால் நாங்கள் அதன்படி செய்வினமாக இருந்தால் அது எங்களோட தலைவற்ற இதுக்கு நாங்கள் கட்டுப்படணும். வேறு யாருக்குமே நாங்கள் பயணிகளுக்கு எங்களுக்கு எங்களோட வளமை போல் எங்களோட பேருந்து நிலையத்திலேருந்து சேவைகள் ஆரம்பமாகும். எங்களோட தலைவற்ற கடிதத்தின் இதுகள் நிறைவேற்றும் வரைக்கும். முகாமையாளர் யாழ்ப்பாணம் மேற்படி 17/1/2025 அன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அந்த விடயத்தில் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயம் எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களுடைய கடிதம். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது, இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய பஸ் நிலையத்திலிருந்து பஸ்கள் புறப்பட்டு அவர்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் உங்களுக்கென வழங்கப்பட்ட நேரத்துக்கு அங்கு சென்று உங்களுடைய சேவை ஆற்ற சொல்லி கூறப்பட்டிருந்தது. அதே எமது பிரதான பிராந்திய முகாமையாளர் அவ்வாறே செயல்படுவோம் என கூறியிருந்தார். ஆனால் ஊடகங்களிலே வெளியிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் நாங்கள் தெரிவிக்கப்பட்டது எமது பிரதான பிராந்திய முகாமையாளர்களால் தெரிவிக்கப்பட்ட விடயம் எதுவும் காட்டப்படாமல் அவர்களுடைய சாதகமான பதில்களை மட்டும் காட்டப்பட்டிருப்பது எமக்கும் எமது சபைக்கும் எமது பொதுமக்களுக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பதனை இந்த விடயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதத்திலும் நாங்கள் எமது பஸ் நிலையத்திலிருந்து சேவையாற்றுவோம் என்பதனை இந்த விடயத்திலே நான் குறிப்பிடாத பொதுமக்களுக்கு எவ்வளவு குழப்பமடைய தேவையில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேர் ஏஜே லெம்பர்ட், வடபிராந்திய செயலாற்று முகாமையாளர். கடந்த 17/1/2025 அன்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல, எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தகவலின்படி வருகின்ற மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தி செயலாற்றுமாறு எங்களுக்கு பணிக்கப்பட்டது. ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையை மட்டில், வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபையை மட்டில் எங்களுடைய இருப்பிடம் வடபிராந்திய யாழ் பஸ் நிலையமாகும். இதனை எக்காரணம் கொண்டும் இடத்திலிருந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதையும் எமது வடபிராந்திய தொழிற்சங்கத்தினூடாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த முடிவினை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அவர்களோடு இணைந்து எமது பயணத்தை மேற்கொள்வோம் என்பதை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓபி கிருஷ்ணன், இலங்கை போக்குவரத்து சபை யாழ் சாலையில் நேரக்கணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். 17/1/2025 ஆளுநரின் ஆரியாரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் ஊடகவியலாளருக்கும் எங்களது மக்களுக்கான தெளிவூட்டலை செய்யலாம் என்று
இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆளுநர் காரியாலயத்தில் கூறப்பட்ட விடயமானது இலங்கை போக்குவரத்து சபை நெடுந்தூர பேருந்து நிலையத்துக்கு தனியாருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் இந்த பேருந்து நிலையமானது பொதுமக்களின் பாவனையில் பொது தரிப்பிடமாக மாற்றப்படும் என்றவாறும் கூறப்பட்டது. அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் மறுதளிக்கின்றோம். எங்களது பேருந்து நிலையம் எங்களுக்கானது, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமானது. அந்த பேருந்து நிலையத்திலிருந்தே எங்களது கடமைகள் செயலாற்றப்படும். அதேவேளை தனியாருக்கு பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தால் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையம் தனியாருக்கான பேருந்து நிலையம் தனியாருக்காக செயலாற்றப்பட வேண்டும். அவர்கள் அதிலிருந்து செயலாற்றவும், நாங்கள் இதிலிருந்து செயலாற்றவும். இதேவேளை இணைந்த நேர அட்டவணைக்கு நாங்கள் வருகின்றோம். இணைந்த நேர அட்டவணையானது வடபிராந்தியத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களில் சகல வழித்தடங்களும் 60க்கு 40 என்ற ரீதியில் சகல வழித்தடங்களும் வெறுமாக இருந்தால் அதை பரிசீலித்து அதன் பிற்பாடு இணைந்த நேர அட்டவணைக்கு நாங்கள் செயலாற்ற தயாராக இருக்கின்றோம். அந்த இணைந்த நேர அட்டவணை கூட எங்களது பேருந்து நிலையத்தில் நாங்களும் தனியாருடைய பேருந்து நிலையத்தில் தனியாரும் செயலாற்றவும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு காலமும் இடையூறாகவும் பிரச்சனையாகவும் அதிமுக்கியமாக இருக்கின்ற பேருந்து நிலையமாக வவுனியா பேருந்து நிலையம் நீதிமன்ற கட்டளையை மீறி இன்று வரை செயலாற்றப்பட்டிருக்கின்ற வவுனியா பேருந்து நிலையம் நீதிமன்ற கட்டளையின்படி இலங்கை போக்குவரத்து தனியான பலனாக தர வேண்டும். அது தந்து அதன் பிற்பாடு இணைந்த நேர அட்டவணை பற்றி அது தரப்படும் பட்சத்தில் இணைந்த நேர அட்டவணைப்படி நாங்கள் வருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பேருந்து நிலையத்தை விட்டு நாங்கள் எக்காரணம் கொண்டும் அகலப் போவதும் இல்லை. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நாங்கள் கடமையாற்றுவோம். இது எங்களுக்கான பேருந்து நிலையம். இதே அரசாங்கம் தற்போது வந்துள்ள அரசாங்கமானது அரச திணைக்களங்கள் அரச சொத்துக்கள் தனியாருக்கு விற்கப்படுகின்றது. அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லியே மக்களிடம் வாக்குகளை பெற்று இந்த அரசாட்சியில் இருக்கின்றது. அதே அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரச ஸ்தாபனத்தை விற்கிறதுக்கோ இல்லது தனியாரின் ஆதிக்கத்தை கொடுக்கிறதுக்கோ நாங்கள் தயாராக இல்லை. சகல தொழிற்சங்கம் முடிவெடுத்து கூறுகின்றோம். இதே பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சொந்தமானது. தனியாருக்கு இல்லாத பேருந்து நிலையம் தனியாருக்கான பேருந்து நிலையம் தனியாருக்காகவும் உருவாக்கப்பட்டது. அதில் அவர்களின் செயலாற்ற ஒன்றும் இங்கிருந்து நாங்கள் அகலப்போவதும் இல்லை. இதிலிருந்தே நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். சுதந்திர தேசிய போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் உபதலைவராக இருக்கின்றேன். வவுனியா சாலை. ළඟම සේවකේ විජේසුන්දර කතා කරන්නේ අපේ JP යුනියනෙන් කතා කරන්නේ සෝපමෝත අපේ ප්‍රධාන නිලධාරීල කතා කරුවා. අපි තීරණයක් කරගෙන තිනවා යාපන උතුරු යාපනයේ බස් ස්ටෑන්ඩ් එක ළඟම අයිති තේපොළ මේක. මේ අයිති තේපොළ අපිට අයිති මේක. ළඟම සේවකයට අයිති තේපොළ මේක. මේ අයිති තේපොළ පෞද්ගලික දේවල්ටද සියලු පෞද්ගලික දේවල්ට අපි දෙන්න කැමති නැහැ, සූදානම් වෙලත් නැහැ. ඒ නිසා ගිය පාර වවුනියා ප්‍රධාන ස්ථානයේ අදලා උසාවින් තීන්දුව වුණා අපිට බෙදලා දෙගොල්ලන්ටම බෙදලා සේවය කරන්නට. නමුත් ක්‍රියාවත් නැහැ, කටයුතුත් නැහැ, කිසි දෙයක් කරලත් නැහැ. එතන තියෙන ප්‍රශ්න සෑහට අපි මුණ දුන්නා. ඒ ප්‍රශ්නට විසඳුම දෙන්න දීලත් නැහැ. නමුත් අපි මේ ස්ථානයේ අපිට අයිති තේපොළ මේක කාටවත් බෙදලා දෙන්න කැමතිත් නැහැ, දෙන්නෙත් නැහැ. ඒක නිසා අපි යුනියනේ සංවිධානය කතා කරලා තීරණයක් කරන් තියෙන්නේ මේ ප්‍රධාන නිලධාරීන්ට කටයුතු කරලා තියෙන්නේ පැහැදිලි කරලා තියෙන්නේ මේ ස්ථානයට වෙන් කරන්න එපා, වෙන් කරලා දෙන්නෙත් නැහැ. අපි සේවකට අයිතිය තියෙන කියලා අපි පොරොන්දු වෙලා තියෙනවා. JP யூனியன் தொழிற்சங்க தலைவர். நான் பொதுமக்களுக்கான இது அறிவிப்பு என்னென்னு சொன்னால், 1ஆம் தேதி தூர சேவை இதிலிருந்து பயணத்தை ஆரம்பிப்பதாக கூறியிருந்தார்கள். அப்படி இல்லை, நாங்கள் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்தே இந்த சேவையை தொடர்வோம் என்று உங்களுக்கு நம்பிக்கையாக தெரிவிக்கிறோம். மக்கள் எந்த விதமான ஒரு சந்தேகங்களையும் கொள்ள வேண்டாம். நாங்கள் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து சேவைகளையும் ஆற்றுவோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக எனது பேர் ஜசிகரன். நாங்கள் இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அங்காடி கடைகள் வச்சுருக்கிறோம். நாங்கள் 15 வருஷமாக இதுக்குள்ளே இந்த சிடிபி வளாகத்தை சிடிபியை நம்பித்தான் நாங்கள் இந்த கடைகளை அமைச்சு நாங்கள் இதில் சிறு சிறு கைத்தொழில்களை செஞ்சு வரோம், வாழ்வாதாரமாக செஞ்சு வருகிறோம். 15 வருஷமாக சிடிபி எங்களுக்கு அனுமதி தந்து எங்கள் வாழ்வார கடை என்று தந்து எங்களை உட்கார வச்சதுனால இதுவரை காலமும் நாங்கள் அன்றாடைக்கு தேவையான இதுகளை சம்பாதித்து வருகிறோம். எங்களுக்கு மாதாந்தம் சிடிபியால் ஒரு சின்ன வரி கொண்டு வர அப்படின்னா மாதம் 500 ரூபா படி வருஷத்துக்கு 9.5 லட்சம், மாதத்துக்கு 9.5 லட்சம் காசு வருகிறது. இதே வருஷத்துக்கு 1,20,00,000 சொச்சம் எங்களால் ஒரு சின்ன வருமானம் சிடிபிக்கு உருவாகுது.
அதே போன்று இந்த சிடிபியை நம்பித்தான் நாங்களும் அந்த ஒரு சின்ன கைத்தொழிலை வச்சு இதை நாங்கள் உழைத்து கொண்டு வருகிறோம். இதில் 200 குடும்பம் தங்கி இருக்குது. 67 கடை, ஒரு கடையில் 2 பேர் 3 பேர் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ அதில் அதன்படி 200 குடும்பம் இதை நம்பி தான் நாங்கள் வாழுவோம். இதை எங்களோட வாழ்வாரத்தை இந்த சிடிபி இந்த இடத்த விட அகற்றினா, எங்களோட கடைகள் இதை விட நீக்கினா எங்களோட வாழ்வாரம் சம்பித்து போயிடும். நாங்கள் அன்றாடம் லோன்கள் எடுத்து அன்றாடம் ஒரு சின்ன சின்ன கடன்கள் எடுத்து வியாபாரங்கள் செஞ்சு வருகிறோம். இப்போ இதனால் எங்கள் கடைகளை எடுக்கப்பட்டால் எங்களுக்கு மிக கஷ்டமான சூழ்நிலையிலும் தள்ளப்படுவோம். எங்களோட குடும்பமெல்லாம் நரோட்டுக்கு வர நிலைமையில போயிடும். அடுத்தது இதை நம்பி நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு இருக்கிறோம். மற்ற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைன்ற படிப்புகள் கூட ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு போயிடும். ஆகவே எங்களை அந்த சிடிபி வளாகத்திலேருந்து சிடிபியவோ அல்ல எங்களையோ இந்த இடங்களை அகற்றாதபடி புலனமைப்புகளோ எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவோம். எங்களை வாழ்வாரம் பாதிக்காதபடிக்கு அதை எங்களை அமைச்சுக்கொள்ள எங்களுக்கு வழிவகை செய்யணும். இந்த சிடிபி இந்த இடத்தை விட்டு போகாத வரைக்கும் நாங்களும் அதில் இருந்து தொழில் செய்ய எங்களுக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்திருக்கணும். 14 நாளைக்குள்ள அது எழும்பி தர சொல்லி அது முகாமையாளர்களாக எங்களுக்கு தந்திருக்கணும். அது பின்னால் பிரதேச சபையால் மாநகர சபையால் சிடிபிக்கு சொன்னதையா இதை எழுப்பி தர சொல்லி, அப்போ அதன் அடிப்படையில் சிடிபியால் எங்களுக்கு ஒரு கடிதம் மட்டும் தந்திருக்கணும். ஆனால் இது எங்களுக்கு மிக ஒரு வேதனையான வருந்தத்தக்கான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி திடீர்னு நாங்கள் எழுப்பி போகிறோம் என்றாலோ இல்லாட்டி இதை விட்டுட்டு போனாலோ எங்களுக்கு வேறு வாழ்வாரம் இல்லை. இவ்வளோ நாளும் என்ன சொல்கிறோம்ன்றா நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ நாங்கள் ஒரு கைத்தொழிலாக செய்கிறோம். எதுவும் இல்லாமல் இவ்வளோ காலமும் கொரோனா பஞ்சம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நெருக்கடிக்க தள்ளப்பட்டு தான் இப்போ நாங்கள் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் ஒரு நார்மலான நிலைக்கு வந்திருக்குது. சனங்களும் இப்போ தான் கொஞ்சம் புலங்குது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டது, மற்றது இந்த பஞ்சம்னு சொன்னோன்னே காசுகள் இல்லாமல் சனம் வரது குறைவு. இப்போ தான் சனமே கொஞ்சம் வருகுது. இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் ஒரு வாழ்வாரத்தை கிட்டி கொண்டு ஓரளவு சாப்பிடக்கூடிய சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எலும்புங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாங்கள் பட்ட பிரயாசம், போட்ட முதல்கள், எடுத்த லோனுகள் எல்லாம் லோனுகள் எல்லாம் இதாக போயிடும்.